நம்ம ஒவ்வொரு வாரம் ஒரு மேன்மையான காரியங்களை குறித்து தியானிச்சுட்டு வரோம். ஸோ இந்த நாளிலும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை நம்மளோட இடைபடுவாராக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக ஒவ்வொரு மனிதனும் வளர வேண்டும் என்று என்ன பண்ணோம், நம்ம தியானிச்சு. ஸோ ஒரு நிறைவான வளர்ச்சிக்கு நேராக ஆண்டவர் நம்மளை கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். ஆமென். இந்த நிறைவான வளர்ச்சியை ஒரு மனிதன் அடைந்து கொள்வதற்கு அவனுக்கு என்ன தேவைன்னா, விசுவாசம் இருந்தா போதும் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக போயிடலாம். ஸோ அதை பற்றி தன் அறிவு அவனுக்கு இருந்தால் போதும் நிறைவான வளர்ச்சிக்கு நேராக போயிடலாம். ஒரு தேவனுடைய பிள்ளையை அவன் பூர்ணமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகலாட்டி எல்லா ஊழியங்களும் வேஸ்ட். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில தேவனுடைய பிரதிநிதியாக சபையை வச்சிருக்கு. அப்ப இந்த சபை, இந்த ஊழியங்கள், அழைப்புகள், வரங்கள் எல்லாம் ஒரு மனிதனை பூரணத்துக்கு நேராக கொண்டு போகல அல்லது பூரணத்தை காட்டலன்னா அத்தனை என்ன பண்ணும், அது வேஸ்ட். அப்ப தேவனுடைய ராஜ்யம் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடை என்ன பண்ணுது, இந்த பூமியில பண்ணிருக்கு. ஸோ நான் ஒருவேளை நான் வளர்வதற்கு உண்டான வழிகளில் நான் போகலாட்டியும் நான் ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட். அல்லது நான் வருகிற அல்லது நான் சார்ந்திருக்கிற நபர்கள் என்னை அந்த பூரணத்துக்கு நேராக கொண்டு போகலாட்டியும் அது வேஸ்ட். ஸோ தேவன் நமக்கு என்ன விரும்புகிறார்னா, ஸோ நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் பூரணத்தை நோக்கி போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். அப்ப இந்த கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க வளர்ந்துகிட்டு இருக்கேன்னா அது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னா, அந்த நிறைவான வளர்ச்சி உங்களை எதுல போய் விடும்னா ஒரு டிவைன் கனெக்ஷன்ல கொண்டு போய் விடும். அது ஒரு டிவைன் காலின்னு சொல்லுவாங்க, தெய்வீக தொடர்புல கொண்டு போய் விட்டுரும் உங்களை. பவுல் எபேசியர் எழுதும் பொழுது 3 அதிகாரத்தை எழுதுறாரு. என்னன்னா ஒரு ஃபண்டமெண்டலா சொல்லிடுறாரு, ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படை சத்தியங்கள் என்ன எழுதுறாரு. நீங்க அக்கிரமங்களிலும் பாவங்களும் மரிச்சிருந்தீங்க, உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க, ஒரு மேன்மையா ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு 4வது அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. சொல்லுங்க, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதா இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் உண்டு, எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு, அவர் எல்லாரும் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். சொல்லுங்க, எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார். இந்த வளர்ச்சி எதுக்கு நேரா கொண்டு போகுதுன்னா ஒரு டிவைன் கனெக்ஷன் ஏற்படுத்தி விடுகிறது. சொல்லுங்க, நான் தெய்வீக தொடர்போடு இருக்கிறேன். உங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு ஒரு பார்வையாளரா இருந்துட்டு அப்படி போகணும் அப்படிங்கிற இடத்துல இங்க எந்த கிறிஸ்துவர்களையும் மாற்ற வைக்கவே இல்லை. அது என்ன பண்ணாரு, ஒரு டிவைன் கனெக்ஷன் ஏற்படுத்துறாரு. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. நம்ம எல்லாரும் தேவன் ஒரு மேன்மையான இடத்திற்கு நம்ம அழைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பர்பஸோட ஆண்டவர் நம்மளை இந்த பூமிக்கு நம்மளை கொண்டு வந்தாரு. ஒருவேளை நான் என்னை சாதாரணமா நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் என்னை சாதாரணமாய் பார்க்க விரும்புறதே இல்லை. அதனாலதான் சொல்றாரு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்ன பண்றாராம், பேதைகளை ஆண்டவர் என்ன பண்றான் தெரிஞ்சுக்கிறான், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிஞ்சுக்கிறாராம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆண்டவர் என் பலவீனத்தை கொண்டு நான் என்ன செய்ய முடியும். ஆண்டவர் சொல், உன்னுடைய பலவீனமே என்னுடைய பலன். இந்த தெய்வீக தொடர்பு நமக்கு ஏற்பட்டுட்டு, ஒரு டிவைன் கனெக்ஷன் ஏற்பட்டுட்டு, ஒரு டிவைன் காலிங் நமக்குள்ள கிடைச்சிட்டு, அதுக்கு என்ன பண்ண பவுல் சொல்றாரு, நீங்கள் இப்ப என்ன பண்ணுங்க, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. பைபிள் நமக்கு என்ன அதிகமா போக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ணா லவ். நீங்க ஊழியம் செய்யலாம், அன்பு இருக்கணும். நீங்கள் பிசினஸ் பண்ணலாம், கிங்டம்ல ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், அன்பு இருக்கணும். அதாவது வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வசனங்களும் உங்களை எதோட கனெக்ட் பண்ணுதுன்னா, தேவனுடைய அன்புல போய் உங்களை என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணி விடுது. தேவனுடைய ராஜ்யம் அப்படித்தான் ஒரு எளிமையான வழி நமக்கு வைத்திருக்கிறது. அதான் லவ், அன்பு, தேவனுடைய அன்பு. அவர் என்ன பண்றாரு, சார் இதை நீங்க இந்த மிகுந்த மனத்தாழ்மையோட இருக்க முடியலையா, அன்பு செலுத்துங்கள், அன்பு உங்கள் மனத்தாழ்மைக்குள்ள கொண்டு வந்துடும். சாந்தமா இருக்க முடியலையா, அன்பு செலுத்துங்க, அன்பு உங்களை சாந்தத்துக்கு கூட கொண்டு வந்துடும். தேவனுடைய அன்பை பிரதிபலிப்பதற்காகவே 66 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு, 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள், 1000ற்கு அதிகமான வசனங்கள் இருக்குது, பல காலங்கள்ல எழுதப்பட்டுச்சு. பல காத்திருப்புகள், பல தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள்லாம் ஏன் வந்தாங்கன்னா ஒரே ஒரு பர்பஸ், அவர்கள் அன்பை
பிரதிபலிப்பதற்காக மட்டுமே, தேவனுடைய அன்பை பிரதிபலிப்பதற்காக மட்டுமே. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், பழைய ஏற்பாடுல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யுத்தங்கள் நடக்குது, பல பேரை கொண்டுறானுங்க, இதுல சார் எப்படி அன்பை பார்க்க முடியும்? அதாவது ஒருத்தரை நேசிச்சா அவங்களுக்காக என்ன பண்ணுவோம் இல்லையா? அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய நேசித்த ஜனங்களுக்காக எல்லா யுத்தங்களிலும் எல்லாத்தையும் என்ன பண்றாரு, தும்சம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, இஸ்ரவேலை காப்பாத்தி கொண்டு வராரு. அவர் தன்னுடைய அவருடைய அழைப்பிலிருந்து பர்பஸ்ல இருந்து அவர் விலகவே இல்லை. நீங்க பவுல் அதான் நமக்கு சொல்றாரு, நீங்க நிறைவான வளர்ச்சியில நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா அந்த நிறைவான வளர்ச்சி உங்களை எந்த கொண்டு விடுறா, டிவைன் கனெக்ஷன் ஏற்படுத்தி விடும். சொல்லுங்க, நான் வளர்ந்தது நல்லது, நான் வளர்ந்ததும் நல்லது, வளர்வதும் நல்லது. ஆமென். கீழே சொல்றாரு, மிகுந்த மனத்தாழ்மையும். இந்த மனத்தாழ்மைனா அது ஒரு வேர்டு இல்ல, அது ஒரு கேரக்டர். அது ஆவியானவருடைய கேரக்டர், அது ஆவியின் கனி. அது சாந்தமும் நீடிய பொறுமையும். நீடிய பொறுமையும். சாந்தம் அப்படின்னா அது ஆவியின் கனி, ஆவியானவருடைய கேரக்டர். நீடிய பொறுமையும் அது ஒரு கேரக்டர் உடையவர்களாக இருந்து அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. நமக்கு ஒருவேளை யாருக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னா நம்ம நிறைய நேசிக்கலாமே, அந்த அன்பு நிறைய பாண்டேஜ் உடைச்சு. சொல்லுங்க, அன்பு கட்டுகளை உடைக்கும். நீங்கள் அதிக நேரம் ஜெபித்து ஒரு கட்டுகளை உடைப்பதை விட ஒருவரை உண்மையை நேசித்து பாருங்கள், கட்டுகள் உடைந்து விடும். ஆமென். நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் மேல தோல்ல கை போட்டு பாருங்க, அவனுடைய ஹார்ட்ல இருக்கிற எல்லா துக்கங்களும் ஃப்ரீடமா மாறிடும். அல்லேலூயா. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். அப்படின்னா சமாதானமா இருந்தாலே போதும், ஆவியானவரோட நடந்துடலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுந்தரித்துக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். என் சமாதானத்தை என் கேரக்டரை நான் உனக்கு தர்றேன், இந்த கேரக்டர் நீ எடுத்துக்கோ. மனத்தாழ்மை என்பது அவருடைய கேரக்டர், சாந்தம் என்பது அவருடைய கேரக்டர். நான் ஏன் இப்படி வளர்ந்து இருக்கிறேங்க, அது ஒரு கேரக்டர். மனத்தாழ்மை என்கிறதான கேரக்டர்ல நான் வளர்ந்துட்டேன், சாந்தத்துல நான் வளர்ந்துட்டேன், சமாதானத்துல நான் வளர்ந்துட்டேன். நீங்கள் எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் சமாதானமா இருக்க நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களை விட இந்த ஆவிக்குரிய உலகத்தில் பக்குவம் நிறைந்தவர்கள் வேற எவருமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லா சூழ்நிலைகளும் நீங்கள் சமாதானமா இருக்க கற்றுக்கொண்டு பாருங்கள். இதை விட உலகத்தில் மேன்மையான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கேரக்டரை நான் உள்வாங்கி இருக்கிறேன், உங்க கேரக்டரை உள்வாங்கி இருக்கிறேன். இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நடிகனுக்கு ஒரு நடிப்பு சொல்லுகிறதான ஒரு நடிப்பு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஒரு பட்டறை அல்ல, இது லைஃப். இது அப்படியே ஒருத்தரை போல வாழ்வது, ஒருத்தர் அப்படியே உள்ள ஏத்துக்கிட்டு அதை போல வாழ்ந்து மற்றவர்களை வாழ்வழிப்பது. அப்போ வெறும் அழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல நம்ம போக முடியாது, அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அது ஒரு கேரக்டர் சார்ந்தது. நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களை நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாக இருந்து அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். நம்ம லைஃப்ல ஒன்று புரிஞ்சுக்கிறோம், கிறிஸ்து என்பவர் நமக்கு பின்னாடி இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் அதனுடைய முன் அடையாளம். அந்த நிறைவான வளர்ச்சி எதை பிரதிபலிக்க வேண்டுமான, நான் வளர்ந்திருக்கிறதையே என்னுடைய சாந்தம் என்கிற கேரக்டர் தான் வெளிப்படுத்தும். நான் வளர்ந்திருக்கிறதையே நான் சமாதானமாய் இருப்பதை தான் வெளிப்படுத்தும். நான் பொறுமையா இருந்து பாருங்களேன், அன்பு செலுத்தி பாருங்களேன், இது என்னுடைய முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. ஆவியினுடைய முதிர்ச்சி தான் வாழ்வையை தீர்மானிக்கிறது. நம்ம நிறைய நபர்கள் இங்க இருக்கிறோம், நிறைய ஃபேமிலிஸ், நிறைய எண்ணங்களோட நம்ம இருப்போம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை கிறிஸ்து தான். நான் சொன்ன தெரியுமா, பைபிள் அவ்வளவு பேர் எழுதினாங்க, ஆனா அது என்ன எல்லாம் இங்க போய் கிறிஸ்து கிட்ட போய் முடியுது. பிதாவினுடைய மடியிலிருந்து ஆதாம் தொலைக்கப்பட்டார்கள், அவருடைய மடியிலிருந்து முந்தின ஆதாம் இழக்கப்பட்டான். மீண்டும் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு போவதற்காகவே பிந்தின ஆதாம் இங்க வந்தாரு. அந்த ஆதாமை நீங்கள் புரிந்து கொண்டால் அவருடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டு மீண்டும் வந்து விடலாம். நீங்கள் மீண்டும் மண்ணினால் உருவாக்கப்பட அவசியமே இல்லை. மீண்டும் நீங்கள் கிறிஸ்துவை நம்பினால் போதும், தேவனுடைய சாயலை புரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க, நாம் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேற ஒருத்தர் நம்ம மூலமா ரட்சிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை தான். அவங்க மூலமா 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு வரலாம், அவங்களுக்கு இது ஒரே நம்பிக்கை தான். நம்ம எல்லாம் ஒரே சரீரமா இருக்கிறோம். கீழே சொல்லுது, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் உண்டு, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லாரும் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். கடவுள் என்பவர் என்ன பண்ணுவார், அவர் தூரத்தில் இருப்பார், அவர் போய் பார்த்து அவருக்கான பூஜைகளை செய்து வாரும் என்றால் அவர் வருவாரு,
வந்து என்ன பண்ணுவாரு, என்ன ஏதாச்சும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அவர் போயிடுவார். அப்படியெல்லாம் இல்லை. இங்க வசனம் சொல்லுது, நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்களானால் அவரை நீங்கள் உணர முடியும். நீங்கள் வளர்ந்தீர்களானால் அவரை போல நீங்கள் வாழ முடியும். அதுக்குத்தான் நம்ம சொன்ன விசுவாசமும் அறிவிலும் நீங்கள் ஒருமைப்பட்டவர்களாகி அந்த ஒன்னஸ் என்ன பண்ணுது, என்னை நிறைவான வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகிறது. நிறைவான வளர்ச்சி என்னை ஒரு டிவைன் கனெக்ஷன், தெய்வீக உறவுக்குள்ளா என்னை கொண்டு வருகிறது. தெய்வீக உறவு தான் அந்த பூரணத்தை என்ன பண்ணுது, வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. சொல்லுங்க, தெய்வீக உறவு நல்லது. நாம எவ்வளவு வேணாலும் நம்பலாங்க, ஆனால் கிறிஸ்துவின் தான் அதனுடைய பூரணம். அல்லேலூயா. கீழே சொல்ற அதை சொன்னாரு, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. நீங்கள் நாம் வெவ்வேறாய் சிந்திக்கலாம், ஆனால் அந்த சிந்தனை எதை குறித்து இருக்கிறது? கிறிஸ்துவை குறித்து இருக்கிறது. ஒருவர் கிறிஸ்துவை அப்பா என்கலாம், ஒருத்தர் சகோதரன் என்கலாம், ஒருத்தர் கடவுள் என்கலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அது எல்லாம் ஒரே நம்பிக்கை. என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆண்டவரே அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வரேன் இல்லையா? எல்லாருக்கும் என்ன, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றேன், அதை தாண்டி இந்த உலகத்துல ஒன்று இருக்குதுங்க. இந்த தெய்வீக அந்த அழைப்போடு தொடர்புல இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மற்றவர்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்களும் உங்களுடைய வேதாங்கமத்தை எடுத்து உங்களுடைய டேபிள் வடிச்சு வைங்க, படிக்க ஆரம்பிச்சிருங்க. அது உங்களுக்கு புரியலாட்டியும் பரவாயில்ல, சும்மா படிங்க. ஒரு நாள் காத்துல அடிச்சு நீங்க என்ன வாசிக்கணுமோ அதை வந்து உங்களுக்கு காண்பிக்கும். அது நின்று நிற்கும் பாருங்களேன். நான் அதை வந்து என்னோட லைஃப்ல ஒரு நாள் பார்த்துருக்கேன். சில நேரங்களில் ஒரு வாரம் பைபிளை படிச்சுட்டே இருப்போம். அது ஏதோ ஒன்று எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது, படிச்சுட்டே இருப்பேன். ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அப்படியே காத்தடிச்சு பேனா வச்சுட்டு போயிருப்போம். பேனா வச்சுட்டு வீட்டுக்கு போயிருவோம். மறுநாள் ஆபீஸ்ல வந்து டேபிள் எடுத்து பார்க்கல, இத்தனை நாள் தேடின ஒரு வசனங்கள் அங்க இருக்குங்க. அது ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை அப்படி இருளை என்ன வெளிச்சம் மாதிரி போயிட்டே இருக்கும். நான் சொன்ன தெரியுமா, உங்களுடைய அழைப்பு என்பது அது வித்தியாசமானது. நம்ம எல்லாம் பூரண ஆகலன்னா சம்திங் எங்கே ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாம இருந்திருக்கிறோம். அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம புரிதலோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப விசுவாசத்தினுடைய லெவல் மாறலாம், ஆனால் ஒரே நம்பிக்கை ஒண்ணுதான். நான் போய் சேர்ற இடம் ஒண்ணுதான். நீங்க சின்ன வண்டியில வரலாம், பெரிய வண்டியில வரலாம், எந்த வண்டியில வந்த ரோட்ல போலாங்க. ஆனா ஊட்டிக்கு போகணும்னு நினைச்சிட்டா போயிடலாம். சின்ன வயசுல நான் யோசிப்பேன், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆண்டவர், நிறைய நேரங்கள்ல அந்த ஆண்டவர் வந்து புல்பீட்ல ஒளிச்சு வச்சுடுறாங்க, யாரும் சொல்லி தரதே இல்லை. நிறைய நேரங்கள் இந்த ஆண்டவரை ஒளிச்சு வச்சிருந்தாங்க. நானே பைபிள் படிச்சு இவ்வளவு பெரிய கர்த்தர் இங்க இருந்திருக்கிறார், எனக்கு தெரியவே இல்லை இத்தனை நாள். அவர் ஏதோ ஒரு வீட்டு குற்றங்களில் செயல்படுகிற ஆண்டவர் அல்ல. அவர் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எல்லாரையும் வந்து உற்சாகப்படுத்திட்டு போன ஆண்டவர் அல்ல. அவர் வாழ்நாள் எல்லாம் என்னோட வாழ்க்கையில் ஒரு மென்மையான இடத்துக்கு என்னை நகர்த்தி கொண்டு போகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே சொல்லுது, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு பிதா. அவர் எல்லாரும் மேலும் எல்லாரோடும், அவர் எல்லாரும் மேலும் இருக்கிறார், அவர் எல்லாரோடும் இருக்கிறார், அவர் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, என் மேல இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு, என் கூட இருக்கிறார். சொல்லிட்டே இருக்கணும், என் மேல, என் உள்ள, என் கூட, எனக்குள்ளதான் இருக்கிறார். ஆண்டவரே என் மேல இருக்கிறீர். உங்களுடைய மொத்தமா ஒரு மோசமான சூழ்நிலைகள் எல்லாம் வரும்பொழுதெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க இருக்கிறீங்க, எனது மனவாளன், எனது மனவாளன். இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான மன உளைச்சல்களையும் சரி செய்கிற நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். கீழே சொல்றாரு, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லாரும் மேலும் உங்க எல்லாரும் மேல அவர் இருக்கிறார். அதே எபேசியர்ல 1:13 வாசிங்களேன். சொல்லுங்க, நான் ஆவியானவருக்குள் இருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவர் எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் எப்பொழுதும் இருக்கிறார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நம்ம அவரை புரிஞ்சுக்கிற விதங்கள் தான் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா அவருடைய பவர் அவர் குறைச்சிக்கிறவே இல்லை. உங்க கெப்பாசிட்டி என்னமோ அதுக்கு மாதிரி அவர் வேலை செய்வார். இந்த ஃபார்ச்சுனர் கார்லாம் பார்த்துருப்பீங்களா, பெரிய கார், ஃபார்ச்சுனர், ஜீப்பு, அப்புறம் வந்து இன்னும் லேண்ட் குரூசர், பெரிய பெரிய கார்லாம் இருக்கும். அந்த கார்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஊர்ல செட்டில் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அந்த காரை ஆஃப் ரோட்ல ஓட்டுறதுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க பாலைவனத்துல ஓட்டலாம், கரடு முரடான பாதைகள் ஓட்டலாம். அந்த மேனுஃபேக்சரிங் எதுக்குன்னா இப்படி ஓட்டுறதுக்காக தான் வண்டி கண்டுபிடிச்சாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, அந்த வண்டி எடுத்துட்டு ஸ்கூல்ல போய் பாப்பாங்களை விட்டுட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா?
அந்த வண்டி எது கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த வண்டியே வந்து சும்மா ரஃபா டிரைவ் அடிக்கலாம். ஆண்டவர் அப்படித்தாங்க நம்ம லைஃப்ல வந்து ஒரு பவரான ஒரு ஆள். அவர் நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? ஆண்டவரே சோறு தாங்க, தண்ணி தாங்க. இன்னொன்னு அதை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான காரியங்களை அவரால் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மற்றவங்களுக்கு சொன்னா புரியவே செய்யாது. என் வாழ்க்கையில நான் பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கணும். அதை நம்ம லைஃப்ல ஆவியானவருடைய அந்த பவர் இருக்கு இல்லைங்களா, கெப்பாசிட்டி, ஆவியானவருடைய அந்த பவர், அவர் எனக்குள்ள இருக்கார். அவரோடு நான் என்ன பண்றேன், ஒரு பாண்டேஜ், முத்திரை போட பண்ணப்பட்டிருக்கிறேன், சீலடிக்கப்பட்டிருக்குது என் வாழ்க்கை. அவர் எல்லார் மேலும், அவர் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பகுதிகளை நீங்கள் அவருக்கு விட்டு பாருங்கள். அவர் வந்து உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, உங்களுடைய அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்க என்ன பண்ணுங்க, பார்த்துருங்க, அதுல பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்க நிறைய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சின்னதா செய்யலாம். அது மிகப்பெரிய காரியத்தை, தாக்கத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்திவிடும். ஆமென். நீங்கள் சின்ன காரியத்தை செய்யலாம், அது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். நீங்க பெரிய காரியத்தை செஞ்சு ஒன்னும் இல்லாம போறதுக்கு சின்ன காரியத்தை செஞ்சு அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். சின்ன சின்ன கீ பைபிள்ல வச்சிருப்பாங்க, அந்த கீயை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது இப்படித்தான், நம்ம இதோடைய மோடு இப்படித்தான் இருக்கும், இதோடைய ஃபங்க்ஷன் இப்படித்தான் கண்டுபிடிச்சோம்னா மட்டும் போதும், அழகா வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அது எல்லாம் என் கேரக்டரை சார்ந்தே இருக்குது. ஒரு லீடர், அவனுடைய லீடர் வந்து அது வந்து பொசிஷன்ல இல்லை, அது டைட்டில் இல்லை, அது கேரக்டர்ல இருக்கு. ஒரு தலைமைத்துவம், ஒரு சீஷத்துவம், ஒரு ஊழியத்தினுடைய தன்மை எல்லாம் எதில் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா, நான் பாஸ்டரா இருக்கிறதுனால அப்படிலாம் இல்லை, என் கேரக்டர்லாம் இருக்கிறது. நான் ஒரு ப்ராஃபட் இருக்கலாம், ஆனால் உங்கள் கேரக்டர் என்ன? நமக்கு ஒருத்தர் இருந்தாரு, இயேசு கிறிஸ்து. பவுல் அதான் சொல்லுவாரு எபிரேயர்கள் பொழுது, பரமழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்தமுள்ள சகோதரரே, நமக்கு முன்னாடி ஒரு அப்போஸ்தலர் இருந்தார், பிரதான ஆசாரியர் அப்போஸ்தலர், அவரை நீங்க பாருங்க, அவரை போல நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இங்க அதான் சொல்றாங்க. பிலிப்பியர்ல சொல்வாரு, அவர் வந்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். அவர் வந்து கேரக்டராக இருந்துட்டு போயிட்டாருங்க, வாழ்ந்துட்டு போயிட்டாருங்க. ஆதாம் படைக்கப்பட்டு அவன் வந்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தெல்லாம் ஆண்டுகொள் அப்படின்னு சொன்னபடியும் அவன் மறந்துட்டான், அதை விட்டுட்டான். அவனுடைய அழைப்பே இந்த உலகத்தை ஆண்டு கொள்வதுதான். ஆனா அந்த அழைப்பை அவன் இழந்துட்டான். இந்த ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற ஒற்றை வார்த்தைக்காக மீண்டும் எத்தனை ஆளுநர்கள் வந்தார்கள், எல்லாம் அங்கங்க நின்று போச்சு. ஆனா கிறிஸ்து என்கிறவர் வந்தார். சொன்ன இல்லையா, நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒழிஞ்சு போகும். அதான் வசனம் சொல்லுது. அந்த பிலிப்பியர் எபேசியர் 4 நான் வாசித்தேன் இல்லையா, எல்லாருக்கும் ஒரே தேவனும் எல்லாருக்கும் எல்லா தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்ம அனவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு காலிங் இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிக்கும் வரை ஓயாதீர்கள், கண்டுபிடிக்கும் வரை ஓயாதீர்கள். கேத்தரின் குல்மான் அப்படிங்கிறதான ஒரு மாபெரும் தேவனுடைய ஊழியக்காரி ஒருத்தங்க இருந்தாங்க. இந்த உலகத்திலேயே பெண்கள் நிறைய சக்சஸா அமைஞ்சிருக்காங்க. தேவனுடைய ராஜ்யத்திலும் அப்படி ஒரு பெண் இருந்தா அவங்க பேரு கேத்தரின் குல்மான். நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும். அவங்க வர்றாங்க, ஊழியம் செய்யறாங்க. அவங்களோட ஊழியங்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாச்சு. அவங்க போய் ஸ்டேஜில் வந்தாலே ஒரு மிகப்பெரிய அற்புத அடையாளம் நடந்துச்சு. அந்த ஊழியத்துக்கு அவங்க வரும்பொழுது அவங்களுடைய இந்த வியாதியஸ்தர்கள்லாம் கொண்டுட்டு வருவாங்க வீல் சேர்ல. அப்படி வீல் சேரை தள்ளிட்டு வந்த ஒரு நபர் தான் பென்னிகின். இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஊழியக்காரில் பென்னிகின் என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறான். கேத்தரின் குல்மான் வருவதற்கு முன்னாடியே அந்த வீல் சேர்லாம் தள்ளி ஆட்கள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு மாடியில பால்கனியில இருந்து நடக்கிறதெல்லாம் பென்னிகின் பாப்பாராம். அந்த அபிஷேகம் பென்னிகினை தொட்டுச்சு. இன்னைக்கு பென்னிகின் வந்து ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஊழியக்காரராக இருக்கிறார். சும்மா ஊழியத்துக்கு வரவங்களெல்லாம், பிரேயருக்கு வரவங்களை கன்வென்ஷன் கொடுத்து இறக்கி விட்டு வரலாம்னு போன ஒரு பையன் தான் பில்லி கிரகாம். அவருக்கும் இந்த சர்ச்சுக்கும் செட்டே ஆகாது. சரி, அவங்க அம்மாவும் அப்படி நண்பர்கள்லாம் சேர்ந்து இவனை எப்படா சர்ச்சை கூட்டு வரலாம்னு சொல்லி யோசித்தாங்க. ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி வண்டியில் கொண்டு வந்து ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது, அந்த வண்டியில் கூட்டு வந்து என்ன பண்ணுங்க, நீ விட்டுருங்கன்னு சொன்னோம். அவங்க வீட்டில் ஒரு பெரிய வேன் இருந்துச்சு. அவங்க அப்பா தரவே மாட்டார், ஏன்னா ரஃபா டிரைவ் பண்ணுவான், உடச்சிருவான்ட்டு. அவங்க அப்பாட்ட கெஞ்சி கூத்தாடி பிரேயருக்கு நன்றிலே அவங்க அப்பா கொடுத்து விட்டார். எல்லாரும் வர்றாங்க. அவங்க அம்மாட்ட ஒரு கண்டிஷன் போட்டார் பில்லி கிரகாம், நான் வருவேன், உங்களை இறக்கி விடுவேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. ஓகே ரைட், டீலிங் ஓகேன்ட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் போறாங்க, 2ஆம் நாள் போறாங்க. இவர் என்னடா இப்படி சத்தம் போட்டு பாட்டே பாடிக்கிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் அவருடைய காதுல கேட்குது. சரி, 3ஆம் நாள் என்ன பண்றாரு, அப்படி லைட்டா வண்டி விட்டு இறங்கி போலான்னு பாக்குறாரு.
அப்புறம் 4வது நாள் அதே மாதிரி ஒரு நாள் போறாரு. ஒரு 10 நாள் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த திரையை விளக்கிட்டு பார்க்கிறாரு, ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. அந்த பாட்டும் அந்த மியூசிக்கும் அவருக்கு பிடிச்சி போச்சு. சம்திங் ஏதோ ஒரு உள்ள ஏதோ செய்து ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. அன்னைக்கு ஒருத்தர் செய்தி கொடுக்கிறார். பில்லி கிரஹாம் வாழ்க்கையில முதல் ஒரு நல்ல வார்த்தைகளை கேட்கிறார். அந்த செய்தியின் மூலமாக துறப்பட்ட ஒரு நபர் தான் பில்லி கிரஹாம். வாழ்க்கையினுடைய எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. அமெரிக்காவுடைய அதிபராக அவருக்கு எத்தனை முறை வாய்ப்பு கிடைச்சு, ஆனா அவர் ஆகவே இல்லை. நீ சொல்றேன், ஜான் ஆஃப் கென்னடி சொல்லி அமெரிக்கருடைய அதிபர் இருந்தார். அவர் இன்னி வரைக்கும் அவர் சுட்டு கொண்டாங்க. எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியல. அவருடைய வாழ்நாள் அவர் மரிப்பதற்கு முன்பதாக ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, டாக்டர் பில்லி கிரஹாமும் ஜான் ஆஃப் கென்னடியும் ஒரே கார்ல போறாங்க. அப்ப ஜான் ஆஃப் கென்னடி சொன்னாரா, பில்லி கிரஹாம் கூட நான் பேசணும். ஏன்னா அவர் அதிபரா இருக்கல மெண்டரா இருந்தார் பில்லி கிரஹாம். அவருடைய அரசியலுடைய ஒரு சின்ன ஆலோசகராக இருந்தார், ஆவிக்குரிய ஆலோசகராக இருந்தார். அன்னைக்கு பில்லி கிரஹாமுக்கு வேலை இருந்ததுனால ஜான் ஆஃப் கென்னடி கூட பேசவே முடியல. ஆனா அதுக்கப்புறம் ஜான் ஆஃப் கென்னடி மரித்த பிறகுதான் பில்லி கிரஹாம் போய் அந்த சடலத்தை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. தன்னுடைய வாழ்நாளில் பில்லி கிரஹாம் எழுதியிருந்தாரு. ஸோ ஒருவேளை அன்னைக்கு நான் அவர் என்னை கூப்பிட்ட நேரத்தில் அவர் கூட நான் போயிருந்தா அவரை யாரை கொல்ல போறாங்கன்னு கூட எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜனங்கள் ஆண்டவர் உங்களை பேச விரும்புவார். உங்களுடைய அழைப்பு உன்னதமானது. ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரோம்? ஏன் செய்திகளை கேட்கணும்? சம்திங் ஏதோ ஒரு காரியங்களை நடக்குங்க. அது சாதாரணமாக நீங்க சேர்ல உட்காந்துட்டு வார்த்தைகளை கேட்டு போல மாதிரி தான் இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஒட்டுமொத்த தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே அழைப்பு, ஒரே ஆண்டவர், ஒரே ஆவியானவர். அவர் எல்லாருக்குள்ளும் எல்லா நேரங்களும் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். வர நாட்கள்ல உங்கள் மூலம், உங்கள் பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் செய்வார். இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிட்டே போலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம லைஃப்ல செஞ்சுட்டே இருக்கிறார். ஆமே. அப்ப நிறைவான வளர்ச்சி என டிவைன் கனெக்ஷன் ஏற்படுத்தி விடுகிறது. சொல்லுங்க, நான் வளர்வது நல்லது. நான் கிறிஸ்துவை போல வளர்வது நல்லது. உங்களுடைய ரோல் மாடல் கிறிஸ்துவாக மட்டுமே இப்பொழுது இருக்கட்டும். ஆமே. உங்களுடைய ரோல் மாடல் கிறிஸ்துவை போலாக மட்டுமே இருக்கும். ஒரே வசனத்தை வாசிக்கலாம், வாசித்து ஜெபிக்கலாம். சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். வாழ்க்கையில வேலைக்கு போகணும், சாப்பாடு செய்யணும், பிள்ளைங்களை பார்க்கணும், துணி துவைக்கணும், இது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. கிச்சன் ரூம் மட்டும் வாழ்க்கையே இல்லை. இங்க வசனம் சொல்லுது, நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், சொல்லுங்க, நான் அடுப்பு நடியில் கிடந்தவனாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறைகளின் சாயலாகவும் இருக்கிறேன். இந்த வசனத்தை உங்களுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு யாராச்சும் இது மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, வீட்டில் வேலை செஞ்சு ஓய மாட்டேங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட போய் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமா சொல்லிட்டு வாங்க. அவங்க வாழ்க்கை ஒரு நாள் மாறும். அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், நீங்கள் ஒரு அடுப்பு நடியில் மட்டும் கிடக்கிறதுக்கு வாழ்க்கை இல்லை. நீங்கள் விசுவாசியாக மட்டும் இருப்பது வாழ்க்கையே அல்ல, அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு நேராக தான் கிறிஸ்துவை பற்றியதான் அந்த அறிவு, அந்த அறிவு விசுவாசமும் என்னைய கொண்டு போய்கிட்டே இருக்குது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நிறைய தொடர்ந்து வர நாட்களில் நிறைய காரியங்களை தியானிக்கலாம். ஒரு மெச்சூரான இடத்துக்கு நம்மளை ஆண்டவர் கொண்டு போகிறார். ஆமென். வர நாட்களில் உங்களால பிரசங்கிக்க முடியும் நம்புங்க. உங்களால வேத வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ண முடியும் நம்புங்க. உங்களால் ஆராதிக்க முடியும் நம்புங்க. உங்களால ஒருத்தருக்கு பிரசன்னத்தை கொடுக்க முடியும் நம்புங்க. உங்களால வியாதிகளை சுகமாக்க முடியும் நம்புங்க. அந்த நம்பிக்கை உங்களை என்ன பண்ண அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போயிடும். அல்லேலூயா. சோ அதற்கு உண்டான வழிகளை காணிப்பதற்காகவே சபைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென்.